ஓ, எட்டு தோட்டாக்கள் எல்லாரும் பார்த்தீங்க இல்லையா? அதில் அந்த கேன்டீன் சீனு என் பொண்டாட்டி தெய்வா சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார். நான் ராஜா மாதிரி கெத்த வாழ்ந்தேன் சார். ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது நான் சொல்கிறேன் 100% அதை கரெக்டாக பண்ணிடணும். ஒரு வேடம் அப்படிங்கிறது இயக்குனர்களால் படைக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் லாரன்ஸ் சார். ஃபர்ஸ்ட் படத்துல பாக்கும்போது எப்படி இருந்தீங்க? நேத்து தான் டெபியூ பண்ண மாதிரி இருக்கு. எங்களுக்கே அப்படிதாங்க இருக்கு. எப்படி இப்படி மெயின்டைன் பண்றீங்க அதை சொல்லுங்க. மெயின்டைன் ஒன்றும் இல்லை, சும்மா என்ஜாய் பண்றேன். நான் என்ன வேலை பண்றேன் அதுல ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றேன். ஸோ மேபி தட்ஸ் த சீக்ரெட். அண்ட் என்னோட ஃபேமிலி லவ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் பிரசன்ஸ் இந்தியன் அவார்ட்ஸ் 2024. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் Eraser Shirts and Trousers ஜெயச்சந்திரன், powered by உதய கிருஷ்ணா. இந்தியன் அவார்ட்ஸ் 2024. இந்த ஆண்டின் விமர்சகர்கள் பாராட்டிய நடிகர் MS பாஸ்கர். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படிங்கிற வள்ளுவனுடைய குரலுக்கு ஏற்ப நம்முடைய விடாமுயற்சியும் இருந்தால் நிச்சயமாக நம்மால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. தொடர்ந்து நல்ல விஷயம் அப்படி நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க எங்களுக்கு இதே மாதிரி எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் இங்கே வந்திருக்கீங்க, உங்க டைம் கொடுத்தீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியாது இல்லையா? ஆக்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், கதாபாத்திரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க உங்களை மறந்து அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே போயிட்டீங்க. பார்க்குற எங்களுக்கும் அதே ஒரு உணர்வை கொடுக்க முடியுதுல்ல சார்? அது எப்படி சார்? அது எப்படி அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு நானா சார்? இப்போ எட்டு தோட்டாக்கள் எல்லாரும் பார்த்தீங்க இல்லையா? அதில் அந்த கேன்டீன் சீனு அதை சொல்லி காமிக்கிற பாருங்க. இப்போ நீங்கள் கேட்டது நான் உங்கள் எதிர்க்க தான் நிற்கிறேன். என் பொண்டாட்டி தெய்வா சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார். எனக்கு அது வேணும் இது வேணும் நான் எதையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. நீ சம்பள பணத்தில் அப்படி இப்படி மிச்சம் பிடிச்சி குடும்பத்தை நடத்திடுவா. நான் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கெத்த வாழ்ந்தேன் சார். ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது நான் சொல்கிறேன் 100% அதை கரெக்டாக பண்ணிடணும். ஒரு வேடம் அப்படிங்கிறது இயக்குனர்களால் படைக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை பார்த்து அவர் மகிழ்வார். அதை கீழே போட்டு தரையில் போட்டு மிதிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஸோ ஒரு கேரக்டர் நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னா அவங்கள நம்பிக்கையை வீணாக்காமல் அதை பிரமாதமாக செய்ய வேண்டியது தான் நம்முடைய கடமை. அப்படித்தான் நான் ஒரு கேரக்டரையும் நினைக்கிறேன். ஒருவேளை அதனால நான் ஒழுங்காக நடிக்கிறேனோ என்னமோ தெரியல. நிச்சயமா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த அவார்ட் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத
பார்க்கறதுக்கு முன்னாடி பிரசன்ட் ஸ்டேஜுக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி யாரை பத்தி கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஸ்டேஜ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்தியன் அவார்ட்ஸ் 2024 தென்னிந்திய திரையுலக சிறப்பு விருது வேதிகா. பிரசன்டரை வந்து நம்ம மேடைக்கு அழைக்கணும். Let's welcome one and only Raghava Lawrence Master onto the stage. Excellence in South Indian cinema. Let's welcome Vedika. தேங்க் யூ ஸோ மச் டு இந்தியன் அவார்ட்ஸ். இவ்வளோ பெரிய ஆனர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ஃபில்ம்ஸில் ஆக்ட் பண்ணணும் நான் ஆசை இருந்துச்சு, ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஸோ திஸ் அவார்ட் is an indication that if you work hard, you can really achieve your dreams. And so thank you so much for this. சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் லாரன்ஸ் சார். ரொம்ப ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்குது அவார்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு வேதிகா மேம், டெஃபினட்டா ஒரு சில क्वेश्चंस உங்ககிட்ட இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சார் few words from you please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு வேதிகாவுக்கு நான் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முனி காஞ்சனா 2 படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல டான்சர், ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க்கர். இன்னும் மென்மேலும் நிறைய படம் பண்ணணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். வேதிகா வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் படத்துல பாக்கும்போது எப்படி இருந்தீங்க? நேத்து தான் டெபியூ பண்ண மாதிரி இருக்கு. எங்களுக்கே அப்படிதாங்க இருக்கு. எப்படி இப்படி மெயின்டைன் பண்றீங்க அதை சொல்லுங்க. மெயின்டைன் ஒன்றும் இல்லை, சும்மா என்ஜாய் பண்ணுறேன். நான் என்ன வேலை பண்ணுறேன் அதில் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன். ஸோ மேபி தட்ஸ் த சீக்ரெட். அண்ட் என்னோட ஃபேமிலி லவ், that is the secret behind everything that I am today. டான்ஸ் ஆடினா அது ரீல்ஸ் ஆகட்டும், படத்துல ஆகட்டும், எல்லாமே வந்து நாங்க பார்த்து ரசிக்கிறோம். மேபி எங்களுக்காக 2 ஸ்டெப் இப்போ பண்ண முடியுமா? இல்ல அவரே ஷாக் ஆயிட்டாரு. Vedika, thank you. Ariza shirts and trousers. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மண்மனம் மாறா சுவைக்கு உதய கிருஷ்ணா அசல் நெய். இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் பிரசன்ஸ் இந்தியன் அவார்ட்ஸ் 2024 டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அரைசர் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் ஜெயச்சந்திரன். பவர்ட் பை உதய கிருஷ்ணா.